ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து ஃப்ளிப்ஸ் ஸ்டீம் அயன் GC1905. இதோட ஃபஸ்ட் லுக் பார்த்துக்கோங்க. நான் ஆல்ரெடி அன்பாக்ஸ் பண்ணியிருக்கேன். நான் இதை வந்து அமேசானில் தான் வாங்கியிருந்தேன். இதோட ஒரிஜினல் ரேட் வந்துட்டு 2000 அந்த மாதிரி எம்ஆர்பி வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. பட் நான் இதை வந்துட்டு 1750 ஆஃபரில் வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட் இதோட ஆப்ஷன்ஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா, இது வாட்டர் ஃபில் பண்ணுறதுக்காக, இது வாட்டர் ஸ்ப்ரே பண்ணுறதுக்காக இந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபில் பண்ண வாட்டர் வந்து இது வழியாக ஸ்ப்ரே பண்ணும். நம்ம அதை மட்டும் வச்சு கூட தனியாக இதை அயன் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் இதில் வந்து மேக்ஸ் லெவல் இல்லை உங்களுக்கு தேவையான காட்டன் அந்த லெவல் வந்து செட் பண்ணிட்டு உங்களால் ஈஸியாக அயன் பண்ணிக்க முடியும். இன்கேஸ் இல்லை உங்களுக்கு ஸ்டீம் அயன் தான் வேணும் அப்படின்னா இது ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். இதை நீங்கள் நீங்கள் ரொட்டேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மினிமம் லெவல் ஸ்டீம் வந்து வெளியே வரும். இதுவே இன்னும் செகண்ட் லெவல் நீங்கள் மூவ் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா மேக்ஸ் லெவலில் வந்து ஸ்டீம் வந்து வெளியே வரும். இது நீங்கள் ஆன்டி கிளாக் வைஸ் திருப்பும்போது உங்களுக்கு அந்த அயன் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இருக்கிற ஸ்டீம்ஸை வந்து வெளியே ஏற்றணுன்னா இதோட பாட்டம் வழியாகவே வந்துட்டு வெளியே வந்துடும். இது இனிஷியலாக நான் நியூன்றதுனால கீழே ஒரு ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க. பட் நான் இந்த ஸ்டிக்கர்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு வாட்டர் ஃபில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு உங்களுக்கு நான் எப்படி யூஸ் பண்ண போகிறது அப்படின்றத காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் இதில் வாட்டர் ஃபில் பண்ணிட்டேன். அண்ட் தென் இதை நான் வந்து ஆன் பண்ணிட்டேன். இதில் ஒரு டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் உங்களுக்கு வந்து மேக்ஸ்னு ஒரு லிமிட் போட்டிருக்கிறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். மேபி இதோட மேக்ஸிமம் லிமிட் வரைக்கும் தான் நீங்கள் வெர்டிகுலராக வச்சு வாட்டர் ஃபில் பண்ணும்போது மேக்ஸ் லிமிட் மட்டும்தான் நீங்கள் வந்து டச் பண்ணணும். அதுக்கு மேலே நீங்கள் டச் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இது வந்து ஸ்பிட் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையாவே இருக்குது. இது வழியாக வாட்டர் லீக்கேஜ் ஆகலாம். அண்ட் ஆல்சோ இந்த அயன் பாக்ஸ் மேலேயும் நீங்கள் தண்ணி படாமல் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. உங்களோட அயன் பாக்ஸ் எப்போதுமே கிரவுண்ட் கனெக்ஷன் இருக்க ஒரு ப்ளக் பாயிண்டில் கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணிக்கோங்க. ஏன்னா அது ஒரு பெஸ்ட்டான லைஃப் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். இப்போ நான் இதை கனெக்ட் பண்ணிட்டேன். அண்ட் தென் இதோட நாபை வந்து நான் ஃபுல்லி மேக்ஸிமம் மோடில் வச்சுட்டேன். இப்போ இது வந்து எனக்கு ஹீட் ஆகிட்டு இருக்குது. நான் கிட்ட கண்டு போனவே தெரியுது. எனக்கு இதோட ஸ்டீமை வந்து நான் ஃபீல் பண்ண முடியுது. பட் நான் இன்னும் ஸ்டீம் ஃபீச்சர் வந்து நான் எனேபிள் பண்ணலை. இதை வந்து நார்மலாக வச்சுருக்கேன். அண்ட் தென் இப்போ பாருங்கள், வாட்டர் ஸ்ப்ரே பண்ணுது. இது என்னால் பார்க்க முடியுது. ஓகே, இப்போ நான் வந்து உங்களுக்காக ஒரு கசங்கின ஒரு சட்டை வந்து எடுத்திருக்கேன். அண்ட் தென் அயன் பாக்ஸும் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. இது நான் மோர் தென் 1 to 2 minutes ஆகிடுச்சு. இப்போ நான் இதை ஹரிசாண்டலாக திருப்புறேன். இது அந்த ஸ்டீம் வர்றதை உங்களால் வந்து பார்க்க முடியும். அண்ட் தென் இதோட சவுண்டும் வந்து உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன். இப்போ நான் ஜஸ்ட் இதை அயன் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நான் எந்த ஒரு பெரிய லெவல் எஃபர்ட்டும் போடாமல் இந்த சட்டை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ தூரம் பர்ஃபெக்டாக அயன் பண்ணுதுன்றது உங்களுக்கு தெரியும். அண்ட் தென் இதில் உங்களுக்கு ஸ்டீம் வர்றதும் தெரியும். முடிஞ்ச வரைக்கும் இந்த அயன் பாக்ஸை வெர்டிகலாகவே வச்சு யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் யூஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் தண்ணி க்ளீன் பண்ணுற பட்டன் இருக்கு இல்லையா, இந்த ஆன்டி கிளாக் வைஸ் திருப்பினீங்கன்னா அது கையோடு வந்துடும். இதை நினச்சி நீங்கள் ஒன்றும் ஒரி பண்ணிக்க தேவையில்ல. திருப்பி நீங்கள் உள்ளே வச்சு லாக் பண்ணிக்கலாம். நான் இதை பற்றி கூகுள்லேயும் வந்து நான் அதர் யூடியூப் வீடியோஸ்லாம் செக் பண்ணிட்டேன். அது ஒரு பிரச்சனை இல்லை, யாரும் சொல்லலை. இப்போ நான் இதை யூஸ் பண்ணி ஒரு ஜீன்ஸை ஃபுல்லாகவே அயன் பண்ணிட்டேன். இட்ஸ் ஆக்சுவலி ஒரு 15 செகண்ட்ஸ்க்குள்ளே எனக்கு வந்து இதை ஈஸியாக அயன் பண்ண தருது. அண்ட் தென் யூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த நாபை நீங்கள் 0வில் வச்சுருங்க. அண்ட் தென் எப்பவும் போல் இந்த டேபை கழட்டி நீங்கள் வந்து உங்கள் தண்ணியை வெளியே எடுத்துருங்க. அண்ட் தென் இல்லாட்டி இதை டேபை இந்த பக்கம் திருப்பினீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளென்சிங் மோடு, க்ளீனிங் மோடு வந்து ஆக்டிவேட் ஆகிடும். இது வழியாகவே உங்களுக்கு ஸ்டீமாக வந்து வெளியே போயிடும். அண்ட் தென் இந்த அயன் பாக்ஸில் சுற்றி வேறு எங்கேயும் தண்ணி படாமல் பார்த்துக்கோங்க. இது உங்களோட டைமை ரொம்பவே மிச்சப்படுத்தி கொடுக்கும். ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.